I welcome you to learn English. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். Did அப்படிங்கிற அந்த பாஸ்ட் வேர்ப் அதை யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம், சென்டென்சஸ் சொல்ல போகிறோம். கொஞ்சம் ஸ்பீடாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு என்ன தெரிந்திருந்தது? வாட் டிட் யூ நோ? டிட் யூ நோ திஸ்? அந்த WH டைப் கொஸ்டினை நம்ம வேர்பல் கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணுறோம். டிட் யூ நோ திஸ்? உங்களுக்கு இது தெரிந்திருந்ததா? எஸ், ஐ நியூ திஸ். அந்த டிட் யூ நோ திஸ் அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள். ஐ நியூ திஸ். நோ அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், நியூ அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். டிட் யூ நோ திஸ்? எஸ், ஐ நியூ திஸ். எனக்கு இது தெரிந்திருந்தது. நெகட்டிவில் ஒரு ஆன்சர். நோ, ஐ டிட் நாட் நோ திஸ். எனக்கு இது தெரியாமல் இருந்தது. டூ வேர்ப்ஸ், டூ, டஸ், டிட், இந்த மூணுமே டூ வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஓகே, ஒரு வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கும், பாஸ்ட் ஃபார்ம் அண்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், 3 ஃபார்ம்ஸில் இருக்கும். ஸோ டூ, டஸ், டிட் அப்படிங்கிற அந்த 3 வார்த்தையை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள். எப்படி நீ சாப்பிட்ட? ஹவு டிட் யூ ஈட்? எப்படி அப்படிங்கிறதுக்கு ஹவு. நீ சாப்பிட்டாயா? டிட் யூ ஈட்? எஸ், ஐ ஏட். ஆமாம், நான் சாப்பிட்டேன். நோ, ஐ டிட் நாட் ஈட். இல்லை, நான் சாப்பிடவில்லை. கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன சொன்னேன்? வாட் டிட் அப்படின்னு அந்த கொஸ்டின் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இதை நான் சொன்னேனா அப்படிங்கிறதுக்கு வேர்பல் கொஸ்டின் ஒன்று ட்ரை பண்ணணும். அதுக்கு நெகட்டிவ் ஆன்சர், பாசிட்டிவ் ஆன்சர். ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ் இது. ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷுவராக டெவலப்மெண்ட் இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 2 கொஸ்டின்ஸையும் ஃப்ரேம் பண்ணுங்கள். தென் பாசிட்டிவ் ஆன்சர், நெகட்டிவ் ஆன்சர். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் என்ன சொன்னேன்? வாட் டிட் ஐ டெல்? கொஸ்டின் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. டெல் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, அந்த டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். வாட் டிட் ஐ டெல்? இதை நான் சொன்னேனா? டிட் ஐ டெல் திஸ்? இது வேர்பல் கொஸ்டின். இந்த வேர்பல் கொஸ்டினுக்கு ஆன்சர் எஸ், யூ டோல்ட் திஸ். ஆமாம், நீங்கள் இதை சொன்னீர்கள். ஸோ ஆன்சரில் டைரெக்டாக அந்த பாஸ்ட் வேர்ப் வந்துருச்சு பாருங்கள். எஸ், யூ டோல்டு திஸ். நோ, யூ டிட் நாட் டெல் திஸ். இந்த நெகட்டிவ் ஆன்சரில் யூ டிட் நாட் டெல் திஸ், டிட்டை ஃபாலோ பண்ணுறவ ப்ரெசன்ட் ஃபார்ம். நவ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். அதுக்கு பாசிட்டிவ் ஆன்சர், நெகட்டிவ் ஆன்சர் சொல்லுங்கள். அவர்கள் என்ன எடுத்தனர்? அவர்கள் எடுத்தனரா? அவங்க எடுத்தாங்களா அப்படின்னு கேட்கணும். இது வேர்பல் கொஸ்டின். பாசிட்டிவ் ஆன்சர், நெகட்டிவ் ஆன்சர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர்கள் என்ன எடுத்தனர்? வாட் டிட் தே டேக்? எடுக்கிறதுக்கு டேக். ஸோ டிட்டை ஃபாலோ பண்ணது அந்த டேக் அப்படிங்கிற ப்ரெசன்ட் ஃபார்ம். அவர்கள் எடுத்தனரா? டிட் தே டேக்? எஸ், தே டுக். ஸோ அந்த ஆன்சரில் டைரெக்டாக பாஸ்ட் வேர்ப் வந்துடுது. எஸ், தே டுக். அவர்கள் எடுத்தனர். நோ, தே டிட் நாட் டேக். அவர்கள் எடுக்கவில்லை. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், வேர்பல் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறப்ப ஒன்று எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லைனா நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், WH டைப் கொஸ்டின்ஸ், வேர்பல் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன பேசினார்? இதை நீங்கள் சொல்லணும். டிட் யூஸ் பண்ணி சொல்லணும். அவர் பேசினாரா? இது வேர்பல் கொஸ்டின். ஆம், அவர் பேசினார். இல்லை, அவர் பேசவில்லை. இது ஆன்சர்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பாஸ்ட் டென்ஸில் ஒரு ஈவெண்ட்டை சொல்கிறோம், ஒரு நிகழ்வு சொல்கிறோம் அப்படின்னா அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 or 7 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். 6 or 7 ஹவர்ஸ்க்கு உள்ளே நடந்த விஷயங்களை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வாட் டிட் ஹீ ஸ்பீக்? அவர் எப்போவோ பேசினது, அதை இப்போ நம்ம கேட்குறோம். வாட் டிட் ஹீ ஸ்பீக்? அவர் என்ன பேசினார்? அவர் பேசினாரா? டிட் ஹீ ஸ்பீக்? எஸ், ஹீ ஸ்போக். ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக். ஆம், அவர் பேசினார். நோ, ஹீ டிட் நாட் ஸ்பீக். இல்லை, அவர் பேசவில்லை. ஸோ ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப கண்டிப்பாக அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா தான் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டென்சஸ் அப்ளை பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த WH டைப் கொஸ்டின், அதாவது ஏன் நீங்கள் ஓடுனீங்க?
இந்த ஓடுறதுக்கு என்ன வேர்ப் வரும், அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வேர்பல் கொஸ்டின், நீங்கள் ஓடினீர்களா, அதுக்கு பாசிட்டிவ் ஆன்சர், நெகட்டிவ் ஆன்சர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஏன் நீங்கள் ஓடினீர்கள், ஒய் டிட் யூ ரன். ஒய் அப்படின்னா ஏன், நீங்கள் ஓடினீர்கள், டிட் யூ ரன். நீங்கள் ஓடினீர்களா, டிட் யூ ரன். எஸ் ஐ ரேன். அந்த யூ அப்படிங்கிறது ஒருத்தரை பார்த்தும் கேட்கலாம், நிறையா பேரை பார்த்தும் கேட்கலாம். சப்போஸ் நிறையா பேர் இருந்தாங்க அப்படின்னா எஸ் வி ரேன் அப்படின்னு ஆன்சர் வரும். டிட் யூ ரன். எஸ் ஐ ரேன். ஆம் நான் ஓடினேன். நோ ஐ டிட் நாட் ரன். இல்லை நான் ஓடவில்லை. இந்த மாதிரி சென்டென்சஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்ப என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வருது, என்ன யோசிக்கிறீங்க, என்ன டவுட் வருது அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கிட்டு அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் லேர்ன் பண்ணிவிட்டு அகெயின் அந்த டவுட் வராமல் பார்த்துக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நவ் லுக் அட் தீஸ் கொஸ்டின்ஸ். எப்படி அவர் வந்தார், அவர் வந்தாரா. ஸோ WH டைப் கொஸ்டின் ஒன்று, வேர்பல் கொஸ்டின் ஒன்று. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எப்படி அவர் வந்தார், எப்படி அப்படிங்கிறதுக்கு ஹவு டிட் ஹீ கம். அவர் வந்தாரா, டிட் ஹீ கம். எஸ் ஹீ கேம். ஓகே, பாசிட்டிவ் ஆன்சரில் டைரெக்டாக அந்த பாஸ்ட் ஃபார்ம் வேர்ப் வந்துடுது. கம் அப்படிங்கிற வேர்போட பாசன்ஸ் கேம். எஸ் ஹீ கேம். ஆம் அவர் வந்தார். நோ ஹீ டிட் நாட் கம். இந்த இடத்துல பாருங்கள், டிட்டை ஃபாலோ பண்ணுறது ப்ரெசன்ட் ஃபார்ம், ஆனால் இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. நோ ஹீ டிட் நாட் கம். இல்லை அவர் வரவில்லை. அவர்கள் எப்படி பார்த்தனர், அவர்கள் பார்த்தனரா, அவங்க பார்த்தாங்களா அப்படின்னு கேட்போம்ல. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். தென் பாசிட்டிவ் ஆன்சர், நெகட்டிவ் ஆன்சர். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர்கள் எப்படி பார்த்தனர், ஹவு டிட் தே சி. அவர்கள் பார்த்தனரா, அவங்க பார்த்தாங்களா. டிட் தே சி. எஸ் தே சா. சி அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் சா. நோ தே டிட் நாட் சி. இல்லை அவர்கள் பார்க்கவில்லை. ஸோ ஒரு WH டைப் கொஸ்டின், ஹவு டிட் தே சி அப்படின்னு ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஒரு வேர்பல் கொஸ்டின், டிட் தே சி, அதுக்கு ஆன்சர்ஸ். இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுறப்ப சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸியாக நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். எங்கே நாம் போனோம், நாம் சென்றோமா. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர் டிட் வி கோ. வேர் டிட் வி கோ. நாம் சென்றோமா, நாம் போனோமா. டிட் வி கோ. டிட் வி கோ தேர். எஸ் வி வெண்ட். கோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட். நோ வி டிட் நாட் கோ. இது நெகட்டிவ் ஆன்சர். ஃபைனல் ஒன். ஏன் நாம் கேள்வி கேட்கவில்லை. நாம் கேள்வி கேட்கவில்லையா. கொஞ்சம் யோசித்து இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கொஸ்டினில் நெகட்டிவ் வேர்டு வருது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஏன் நாம் கேள்வி கேட்கவில்லை. ஒய் டிட் நாட் வி ஆஸ்க் கொஸ்டின். நாம் கேள்வி கேட்கவில்லையா. டிடன்ட் வி ஆஸ்க் கொஸ்டின். ஓகே, கொஸ்டின்லேயே இந்த நெகட்டிவ் வேர்டு வருது பாருங்கள். ஒய் டிடன்ட் வி ஆஸ்க் கொஸ்டின். ஏன் நாம் கேள்வி கேட்கல. எஸ் வி டிட் நாட் ஆஸ்க் கொஸ்டின். ஆமாம் நாம் கேள்வி கேட்கவில்லை. எஸ் வி டிட் நாட் ஆஸ்க் கொஸ்டின். நோ வி ஆஸ்க்ட் கொஸ்டின். இல்லை நாம் கேள்வி கேட்டோம். ஏன் நாம் கேள்வி கேட்கல. இல்லை நாம் கேள்வி கேட்டோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி அதுக்கு ஆன்சர்ஸ் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஈஸியாக அவங்களால கொஸ்டின்ஸ் கேட்க முடியும், ஆன்சர்ஸ் சொல்ல முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.